அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்கும் தடை கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்கவும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு தடை விதிக்க கோரியும் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இன்று விசாரணை வந்தபோது நேற்று கேரள மாநிலத்தில் தேர்தல் வருகிறது, அதனால் இது போன்ற ஒரு மனுவை தொடர்ந்தார்கள். தற்போது நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் வருகிறது, எனவே இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள், எனவே இதை தற்போது ஏற்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருந்தது. தேர்தல் முடிந்த பின்பாக வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் என்றும் தற்போது அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்க தடை விதிக்க கோரிய வழக்கானது தற்போது தள்ளி வைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்க தடை கோரிய வழக்கை தேர்தல் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தற்போது தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக இந்த வழக்கானது தேர்தலுக்கு பிறகாக தான் விசாரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்கும் தடை கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்கவும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு தடை விதிக்க கோரியும் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இன்று விசாரணை வந்தபோது நேற்று கேரள மாநிலத்தில் தேர்தல் வருகிறது, அதனால் இது போன்ற ஒரு மனுவை தொடர்ந்தார்கள். தற்போது நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் வருகிறது, எனவே இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள், எனவே இதை தற்போது ஏற்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருந்தது. தேர்தல் முடிந்த பின்பாக வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் என்றும் தற்போது அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்க தடை விதிக்க கோரிய வழக்கானது தற்போது தள்ளி வைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்க தடை கோரிய வழக்கை தேர்தல் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தற்போது தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக இந்த வழக்கானது தேர்தலுக்கு பிறகாக தான் விசாரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.